ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th சயின்ஸில் உடல்நலம் மற்றும் நோய்கள் 21வது லெசன் அது பார்க்கலாம். முக்கியமான கொஸ்டின்லாம் எடுத்து போடுறேன். இன்றைக்கி ஒரு 10 கொஸ்டின் எடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து போக்சோ சட்டம் எப்போ வந்து அறிமுகப்படுத்துனாங்கன்னா 2012. ஓகே, அப்போ போக்சோ சட்டம் எப்போம்னா 2012. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். குழந்தைகள் உரிமை பாதுகாப்புக்கான தேசிய ஆணையம் எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா மார்ச் 2007. ஓகேவா, குழந்தைகள் உரிமை பாதுகாப்புக்கான தேசிய ஆணையம் மார்ச் 2007. குழந்தைகள் உரிமைகள் சட்டம் எப்போ ஏற்றினாங்கன்னா 2005. இந்த சட்டத்தின் கீழே தான் இந்த ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா, இது கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஆணையம் இதன் மூலமாக தான் ஏற்படுத்தினாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தினம் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த தினம் அனுசரிக்கிறாங்கன்னா ஜூன் 26. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். நெக்ஸ்ட் வந்து நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் என்னென்னா மொத்தம் 2 இருக்குது. ஒன்று பென்சோபைரின், இன்னொன்று பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன். இந்த 2 காரணிகள் தான் நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணி. ஓகேவா, புகைப்பிடித்தலின் போது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நுரையீரலின் மூச்சு சிற்றறைகளில் ஏற்படும் வீக்கம், அந்த வீக்கத்துக்கு பெயர் என்ன பேர்னா எம்பைசீமான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நுரையீரல் மூச்சு சிற்றறைகளில் ஏற்படும் வீக்கம் அதற்கு பேர் என்னென்னா எம்பைசீமா. நெக்ஸ்ட்டு புகையிலை வந்து எந்த தாவரத்து மூலமாக எடுக்கிறாங்க அப்படின்னா நிக்கோடியானா டெபாக்கம், நிக்கோடியானா ரஸ்டிகா. இந்த 2 தாவரத்தின் மூலமாக தான் புகையிலை தயார் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். புகையிலைக்கு அடிமையாதலை தூண்டும் பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நிக்கோட்டின். ஓகேவா, புகையிலைக்கு வந்து ஒருத்தங்க அடிமையாக்குறது வந்து எந்த பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நிக்கோட்டின்ங்கிற ஒரு பொருள் தான். நெக்ஸ்ட்டு வந்து புகையிலை எதிர்ப்பு நாள் எப்போ அப்படின்னா மே 31. அந்த சட்டம் எப்போ இயற்றினாங்கன்னா மே 1, 2004. புகையிலை எதிர்ப்பு சட்டம்னா மே 1, 2004. புகையிலை எதிர்ப்பு நாள் அப்படின்னா லாஸ்ட் மே மந்தில் 31. ஓகேவா, நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது ஃபுல்லாமே 10th புக்கில் உள்ள முக்கியமான கொஸ்டின் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாம், இன்றைக்கி ஒரு 10 கொஸ்டின். இதை வந்து புக்கில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ குறித்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.